சின்ன மண்ணு தேவி. ஒரு பிரகாசமான காலை லிட்டில் ரெட் ஹென் பண்ணையில் சுற்றி நடந்து கொண்டிருந்தாள். அவள் மண்ணில் சாப்பிட ஏதும் இருக்கிறதா என்று தேடிக்கொண்டிருந்தாள். திடீரென பாதையில் ஒரு மின்னும் பொருளைக் கண்டாள். ஓ, இது என்ன? கோதுமை விதைகளா? நான் இதை விதைத்தால் பொன்னிற கோதுமையாக வளரலாம். அப்படியானால் நான் ரொட்டி செய்ய முடியும். அவள் மிகவும் உற்சாகப்பட்டாள். ஆனால் இவை நடப்பதற்கு அவளுக்கு உதவி வேண்டும். அதனால் தனது நண்பர்களிடம் கேட்க வேண்டும் என முடிவு செய்தாள். முதலில் அவள் நாயிடம் சென்றாள். அது மேல படுத்திருந்துச்சு. ஹலோ நாய், இந்த விதைகளை விதைக்க எனக்கு உதவி செய்வியா? நான் இல்ல ஹென், இன்று நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். பிறகு அவள் பூனை கிட்ட சென்றாள். அது சுவற்றின் மேல் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தது. ஹலோ பூனை, இந்த விதைகளை விதைக்க எனக்கு உதவி செய்வியா? நான் இல்லை, என் கால் அழுக்காதிவிடும். அடுத்ததாக அவள் பன்றியிடம் சென்றாள். அது சேற்றில் விளையாடிக் கொண்டிருந்தது. ஹலோ பன்றி, இந்த விதைகளை விதைக்க எனக்கு உதவி செய்வியா? நான் இல்லை, நான் இங்கே சேற்றில் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கடைசியாக அவள் பசுவிடம் சென்றாள். அது வயலில் புல் தின்று கொண்டிருந்தது. ஹலோ பசு, இந்த விதைகளை விதைக்க எனக்கு உதவி செய்வியா? ஆனால் நான் இப்போது காலை உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். சரி, அப்படியானால் நானே செய்து விடுகிறேன். அவள் செய்துவிட்டாள். அவள் குழிகள் தோண்டி விதைகளை நட்டு தினமும் தண்ணீர் ஊற்றி கவனித்தாள். சிறிது காலத்தில் சிறு பச்சை முளைகள் முளைத்து வளர ஆரம்பித்தன. பல நாட்கள் கடந்தது. கோதுமை உயரமாகவும் பொன்னிறமாகவும் வளர்ந்தது. லிட்டில் ரெட் ஹென் மிகவும் பெருமைப்பட்டாள். கோதுமை தயாராகிவிட்டது. இப்போது அதை வெட்ட வேண்டும். ஆனால் எனக்கு யார் உதவி செய்வார்கள்? அவள் முதலில் நாயிடம் சென்றாள். ஹலோ நாய், கோதுமையை வெட்ட எனக்கு உதவி செய்வியா? நான் இல்ல, இன்று மிகவும் வெப்பமாக இருக்கிறது. பிறகு அவள் பூனை கிட்ட சென்றாள். ஹலோ பூனை, கோதுமையை வெட்ட எனக்கு உதவி செய்வியா? நான் இல்லை, என் கால் காயமாயிடலாம். அடுத்ததாக அவள் பன்றி கிட்ட சென்றாள். ஹலோ பன்றி, கோதுமையை வெட்ட எனக்கு உதவி செய்வியா? அது ரொம்ப கஷ்டமான வேலை போல தெரிகிறது. கடைசியாக அவள் பசுவிடம் சென்றாள். ஹலோ பசு, கோதுமையை வெட்ட எனக்கு உதவி செய்வியா? இத்தனை புல் சாப்பிட்டதால் எனக்கு தூக்கமாக இருக்கிறது. அப்போ சரி, நானே செய்து விடுகிறேன். அவள் செய்துவிட்டாள். வெப்பமான சூரியன் கீழ் உழைத்து இறுதியில் எல்லா கோதுமையும் வெட்டப்பட்டு தயாரானது. அடுத்த நாள் காலையில லிட்டில் ரெட் ஹென் தனது பொன்னிறமான கோதுமையை பார்த்தாள். இந்த கோதுமையை மீனுக்கு கொண்டு போய் மாவாக ஆக்க வேண்டும். எனக்கு யார் உதவி செய்வார்கள்? அவள் மீண்டும் தனது நண்பர்களிடம் கேட்கச் சென்றாள். ஹலோ நாய், இந்த கோதுமையை எடுத்து செல்ல உதவி செய்வியா? நான் இல்ல, என் கால் வலிக்கிறது. இந்த கோதுமையை எடுத்து செல்ல உதவி செய்வியா? நான் இல்லை, அந்த மூட்டை ரொம்ப கனமாக தெரிகிறது. இந்த கோதுமை மூட்டையை எடுத்து செல்ல உதவி செய்வியா? நான் இல்லை, எனக்கு கொஞ்சம் தூங்க வேண்டும். இந்த கோதுமையை எடுத்து செல்ல உதவி செய்வியா? மன்னிக்கவும் ஹென், பாதை மிகவும் குறுகலாக உள்ளது. சரி, அப்படியானால் நானே செய்து விடுகிறேன். அவள் அந்த கனமான மூட்டையை தூக்கி மில்லுக்கு கொண்டு சென்றாள். மில்லர் அந்த கோதுமையை மென்மையான வெள்ளை மாவாக அரைத்தார். அதற்கு பிறகு அவள் அந்த மூட்டையை மீண்டும் வீட்டுக்கு எடுத்து கொண்டு வந்தாள். லிட்டில் ரெட் ஹென் மாவை எடுத்து தனது மேசையின் மீது வைத்தாள். இப்போது நான் ரொட்டி பேக் செய்யலாம். இதை செய்ய யார் உதவி செய்வார்கள்? அவள் மீண்டும் தனது நண்பர்களிடம் கேட்கச் சென்றாள். ரொட்டி செய்ய எனக்கு உதவி செய்வியா? நான் இல்ல, ரொட்டி செய்வது ரொம்ப போர். ரொட்டி செய்ய எனக்கு உதவி செய்வியா? நான் இல்லை, ஓவன் ரொம்ப சூடாக இருக்கும். ரொட்டி செய்ய எனக்கு உதவி செய்வியா? நான் இல்லை, ரொட்டி தயாரானதும் வந்து சாப்பிடுகிறேன். ரொட்டி செய்ய எனக்கு உதவி செய்வியா? ஹென், ஆனால் எனக்கு ரொட்டி செய்ய தெரியாது. சரி, அப்படியானால் நானே செய்து விடுகிறேன். அவள் செய்துவிட்டாள். மாவில் தண்ணீரும் உப்பும் சேர்த்து அதை நன்றாக பிசைந்து அதை அவனில் வைத்து பேக் செய்தாள்.
சிறிது நேரத்தில் முழு பண்ணையும் சூடான புதிய ரொட்டியின் மணம்மால் நிரம்பியது. நாய் தனது மூக்கை உயர்த்தி மணத்தை வாங்கியது. பூனை தனது கால்களை துடைப்பதை நிறுத்தியது. பன்றி சேற்றிலிருந்து ஓடி வந்தது. பசுவும் வயலில் தின்னுக் கொண்டிருந்ததை நிறுத்தி மேலே பார்த்தது. இந்த அற்புதமான மனம் என்ன? ரொம்ப சுவையாக மணக்கிறது. நான் காத்திருக்க முடியாது, சாப்பிடணும். இது ரொம்ப அற்புதமாக மணக்கிறது. ரொட்டி சாப்பிட எனக்கு யார் உதவி செய்வார்கள்? நான் 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 ஐயோ இல்லை நண்பர்களே, நீங்கள் விதைகள் நட, கோதுமை வெட்ட, மூட்டையை தூக்க அல்லது ரொட்டி செய்ய எதற்கும் உதவி செய்யவில்லை. அதனால் இதை நானே சாப்பிடுகிறேன். அவள் செய்துவிட்டாள். அவள் அமர்ந்து சூடான பொன்னிற ரொட்டியை தனியாக சாப்பிட்டாள். நாய், பூனை, பன்றி, பசு எல்லோரும் தலையை தாழ்த்தி சோகமாக பார்த்தனர். ஹென், நான் உனக்கு உதவி செய்திருக்க வேண்டும். நான் ரொம்ப சோம்பேறியாக இருந்தேன். நான் சாப்பிடத்தான் ஆசைப்பட்டேன், வேலை செய்யவில்லை. நானும் உதவி செய்யவில்லை, முயற்சி செய்திருக்க வேண்டும். லிட்டில் ரெட் ஹென் தனது நண்பர்களை மென்மையான ஒரு சிரிப்புடன் பார்த்தாள். என் அன்பான நண்பர்களே, கவலைப்படாதீர்கள். நான் கோபமாக இல்லை. நாம் எல்லோரும் சேர்ந்து உதவி செய்தால் அனைத்து வேலைகளும் எளிதாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்தேன். பாருங்கள், எல்லாருக்கும் போதுமான ரொட்டியை செய்திருக்கிறேன். நாயின் கண்கள் பிரகாசித்தன. பூனை மெதுவாக உருமல் ஒலி செய்தது. பன்றி தனது கால்களை தட்டியது. பசு அன்பாக சிரித்தது. நாம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஆனால் மறக்காதீர்கள், அடுத்த முறை எல்லோரும் சேர்ந்து வேலை செய்வோம். நாங்கள் செய்வோம் ஹென், நிச்சயம். நாங்கள் செய்வோம் ஹென், நிச்சயம். நாங்கள் செய்வோம் ஹென், நிச்சயம். நாங்கள் செய்வோம் ஹென், நிச்சயம். அப்போது அவர்கள் அனைவரும் அமர்ந்து சூடான பொன்னிற ரொட்டியை சேர்ந்து சாப்பிட்டனர். அந்த நாள் முதல் அவர்கள் அனைவரும் சேர்ந்து வேலை செய்தார்கள், சேர்ந்து பகிர்ந்து கொண்டார்கள். அந்த சிறிய பண்ணை எப்போதும் மகிழ்ச்சியால் நிரம்பியது. பிறருக்கு உதவினால் அனைவரும் மகிழ்ச்சியடைவர். பகிர்ந்து கொள்வதே உண்மையான நட்பை தரும்.